திறந்து விடுங்க ஐயா, ரொம்ப நேரம் இவங்க மூஞ்சே பார்த்துன்னு இருக்கிறேன். காட்டாச்சு 84 நாள் பார்த்தாச்சு. நம்பர்லாம் வாங்கி பேச ஆரம்பிச்சிரு வீட்டுல எல்லாம். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு முடிவு தான் நினைக்கிறேன். ஏன்னா அஞ்சிதா இல்லை விஷால் இல்லைனா பவித்ரா போவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் ஆனால் பவித்ரா அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் கீழே இருந்தாலுமே அவங்களுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் உண்மையாக இருக்காங்கன்றது நமக்கு நல்லா தெரியும்ல. ஸோ அதனால் அஃபிஷியல் ஓட்டிங்கில் டெஃபினட்டாக அவங்க வந்திருக்க மாட்டாங்க. ஜெஃப்ரி தான் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறதா தற்போது பிக் பாஸ் விஜய் சேதுபதி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஜெஃப்ரி வந்துட்டு வெளியே போகிறாரு. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே போகிறவர், யாருக்கிட்டையுமே நான் என்னை நாமினேட் பண்ணாதீங்கன்றதுக்காக நான் பழகலை, காரணத்துக்காக பழகலை அப்படின்றத வந்துட்டு சொல்லும்போது அழுதுட்டாரு. அதுக்கப்புறமா ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக 82 நாள் ஆயிடுச்சு, இவங்க மூஞ்ச பார்த்தே போர் அடிச்சு போச்சு, வேற யார் மூஞ்சாவது நான் போய் பார்க்கணும், என்னை தயவு செஞ்சு திறந்து விடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக தான் வந்துட்டு போனார். உள்ளே இருந்தவங்களும் வந்து பெருசாக ஃபீல் பண்ண மாதிரி தெரியல. கொஞ்சம் பேர் அழுதாங்க. பட் இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 82 நாள் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா எல்லாமே வெளியே போய் தான் ஆகணும். இன்னும் ஒரு 20 நாளுக்குள்ளே எல்லாமே கண்டிப்பாக வெளியே போய் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ ஜெஃப்ரி வெளியே போகிறப்ப யாரும் வந்துட்டு அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஃபீல் பண்ணல. எல்லாமே ரொம்ப ஜெஃப்ரியை வந்துட்டு ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப ஹாப்பியாக தான் வந்துட்டு வழி அனுப்பிச்சு வச்சாங்கன்றது நல்லாவே தெரியுது. ஸோ ஜெஃப்ரி அவர்கள் அஃபிஷியலாக பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள்